ஃபோன் வாங்கணும் கடைக்கு போனாலே அங்க வேல்யூ ஃபார் த மணி டிவைஸ் உங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்கு எது வேல்யூ ஃபார் த மணியோ அதை தான் உங்களுக்கு தள்ள பார்ப்பாங்க. அதை தாண்டி நீங்க ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணாலும் அங்கேயும் உங்களுக்கு குழப்பம் தான் பெஞ்சோம். ஸோ இந்த குழப்பத்தை சரி பண்றதுக்காக 15,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற பெஸ்டான 5 போன்ஸ் எடுத்து அதை வந்து தரவரிசை பண்ணிருக்கேன். ஸோ 5வது 4வது 3வது 2வது எது 1வது எது அப்படின்ட்டு ஒரு இடத்துல என்னென்ன போன் இருக்குது, அதுல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு, இதெல்லாம் சரியில்லாத விஷயங்கள் இருக்கு அப்படின்ற எல்லா டீடைலுமே இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு நல்ல போன் வாங்கலாம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெல்கம் டு தமிழ் டுடே தரவரிசை. நம்மளோட தரவரிசையில் 5வது இடத்துல இருக்க போன் பார்த்தீங்கன்னா விவோட T4X. இது வந்து ஒரு பேட்டரி கிங் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து சார்ஜ் இருக்கும். சார்ஜிங்காக 44 வாட்ஸ்ல வந்து ஃபிளாஷ் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 40 நிமிஷத்துல 50% சார்ஜ் ஏறும். இது இல்லாம இதுல வந்து மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி வர கொடுத்துருக்காங்க. UFS 3.1 இருக்குது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஏன் இந்த போன் 5வது இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல கொடுத்துருக்கிற டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. கலர் ஷார்ப்னஸ் நார்மலா தான் இருக்கும். லோ லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ்ல வந்து சின்ன ஒரு பிளர் இருக்குது. அதுபோல லோ லைட் கேமராவுமே வந்து நார்மலா தான் இருக்குது. உங்களுக்கு நல்ல பெரிய பேட்டரி வேணும், அது இல்லாம ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க விவோட T4X வந்து சூஸ் பண்ணலாம். இந்த விவோ T4X இப்போதைக்கு கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து உங்களுக்கு 12,820 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழே வந்து வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம தரவரிசையில் 4வது இருக்கிற போன் வந்து பார்த்தீங்கன்னா CMF உடைய ஃபோன் 1. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ரீதியா எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டாப் நாச்சான சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமா இதுல நல்ல ஒரு மாடுலரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி இருக்குது. ஒரு நாளைக்கு மேல தாராளமா வந்து சார்ஜ் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இங்க MediaTek உடைய 7300 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. செமையான பெர்ஃபார்மன்ஸ் கூடிய ஒரு ப்ராசஸர். இது இல்லாம UFS 2.2 இருக்குது. டிஸ்ப்ளே பொறுத்தவரை 6.67 இன்ச்ல S AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த விலைக்கு ஒரு நல்ல பிளஸ் அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இதே 4வது இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதோட கேமரா. இதோட கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா தான் வந்து இருக்கும். OIS வந்து இதுல வந்து கொடுக்கல. லோ லைட்ல வந்து பெரிய டீடைல் வந்து கிடையாது. இன்னொன்னு சார்ஜர் வந்து பாக்ஸ்ல வந்து கொடுக்கல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு சார்ஜரை கொடுக்க மறந்துட்டாங்க. இந்த போனோட ஹைலைட் பார்க்கும்போது இதுல அவங்க கொடுத்துருக்க நத்திங் OS தான். நத்திங் OS பத்தி உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு OS சொல்லலாம். நீங்க நார்மலா வேற OS எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கும். நீங்க நல்ல ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நத்திங் உடைய CMF போன் 1 வந்து சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து ஆஃபரோட 13,995 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே வந்து வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நம்ம தரவரிசையில் 3வது போன் பார்த்தீங்கன்னா போக்கோட X7. ஒரு கேமரா யூஸ் பண்றவங்களுக்கான ஒரு பெஸ்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது டிஸ்ப்ளே இதுல 6.67 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 3000 nits வந்து பிரைட்னஸ் இருக்கு. அது இல்லாம கார்னிங் கிளாஸ் Victus 2 கொடுத்திருக்காங்க. பேட்டரி சார்ஜிங் பார்க்கும்போது 5110 mAh பேட்டரி இருக்குது. அது மாதிரி 45 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. வீகன் லெதர் ஃபினிஷ் வந்து இருக்குது. இதுல ப்ராசஸர்னு பார்க்கும்போது MediaTek உடைய 7300 Ultra அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். 2.5 GHz வந்து மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் சப்போர்ட் பண்ணுது. இன்னொன்னு இதுல கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு கர்வ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, நிறைய பேர் ஃபிளாட்டாவே யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கர்வ்ட் ஃபோன் யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பெஸ்டான சாய்ஸ் இந்த பட்ஜெட்ல. இந்த ஃபோன் லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா Android 14ல HyperOS ஓட தான் லான்ச் ஆனது. HyperOS பொறுத்தவரை ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு OS அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே உள்ள ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராவோட ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க போக்கோ X7 வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து இப்ப 15,995, அதாவது ஒரு 1000 ரூபாய் கூட இருக்கு. 15,000 பட்ஜெட்ல இருந்து அது சில நேரத்துல வந்து பார்த்தா 1000 ரூபாய் கம்மியாக ஆகுது. ஒரு சில நேரங்கள்ல அது கூட போகுது. இப்போதைக்கு நீங்க எல்லா ஆஃபரும் சேர்த்து 16,000 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல பட்ஜெட் இது. இந்த ஃபோன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து கீழே வந்து வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நம்மளோட தரவரிசையில் 2வது இருக்க ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ உடைய G86 பவர். ஏற்கனவே மோட்டோ உடைய G85 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சிருந்தோம். இப்போ இந்த ஃபோன் லான்ச் ஆகி நிறைய விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணிருக்கிறதுனால இந்த ஃபோனை வந்து 2வது வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்கான ஸ்பெஷல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படி தான் சொல்லுவேன். அதாவது நம்மளுக்கு முதல் இடத்துல இருக்கிற ஃபோனுக்கு இதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசங்கள்லாம் கிடையாது. கொஞ்சம் வித்தியாசங்கள் தான். அதை வச்சு தான் இது வந்து 2வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க ஃபோன் அப்படின்றதான் சொல்லலாம். முக்கியமா இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக இங்க MediaTek உடைய 7400 அப்படின்ற ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 4 நானோமீட்டர் பில்ட் பண்ணப்பட்டது. 2.6 GHz வரைக்கும் இதோட கிளாக் ஸ்பீட் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்குது. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது இங்க 6.7 இன்ச்ல ஒரு Full HD Plus 2.5D AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதோட HDR பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 4000 nits வரைக்கும் இதோட வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கிடைக்குது. HDR 10+
சப்போர்ட் இருக்குது. கேமரான்னு பார்க்கும்போது இங்க சோனியோட லைட்டியா 600 அப்படின்ற ஒரு கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் சப்போர்ட் இருக்குது. 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ the 50 மெகாபிக்சல் சோனி சென்சார்ல வந்து பார்த்தீங்கன்னா OIS கொடுத்திருக்கிறதுனால ஒரு ஸ்டெபிலிட்டியான போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் நம்மளால வந்து எடுக்க முடியுது. சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 4K உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி செல்ஃபியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து டீசென்டான செல்ஃபிஸ் நம்மளால எடுக்க முடியுது. ரொம்ப டீடைலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா ஓரளவுக்கு நல்ல டீசென்டான செல்ஃபிஸ் நமக்கு வந்து கிடைக்குது. Android 15 ஓட அந்த போன் லான்ச் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து OS அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குறையா வந்து இருக்குது. அதாவது Android 15ல லான்ச் பண்ணிருக்காங்க, Android 16 தான் வரும். அதுக்கப்புறம் இல்ல அப்படிங்கும்போது ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி மினிமம் வந்து அவங்க ப்ராமிஸ் கொடுத்துருக்கணும். பட் அது மாதிரி கொடுக்கலன்றதுனால அது ஒரு பெரிய மைனஸா வந்து பாக்குறேன். இதாம பேட்டரின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. 6720 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்காக 33 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட் சைடுல ப்ரொடெக்ஷனுக்காக நீங்க கார்னிங் உள்ள கிளாஸ் 7i கொடுத்திருக்காங்க. வீகன் லெதர் இல்லனா நார்மல் பேக் கேஸோட வந்து கிடைக்குது. சோ உங்களுக்கு மாடலை பொறுத்து அது வந்து வேரியேஷன் ஆகும். சோ இந்த மாடலோட ஒரு சின்ன குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து UFS 2.2 தான் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு 7400 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பீக்ல இருக்க ஒரு ப்ராசஸர் இந்த பட்ஜெட்ல அப்படின்னு நினைச்சாலும் UFS 2.2 இருக்கிறதுனால நாளடைவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து இருக்கும். சோ ஒரு லாகிங் இதெல்லாம் வந்து போக போக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 3.1 அதுக்கு மேல வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே இந்த போன் வந்து பெட்டரான ஒரு சாய்ஸா வந்து இருந்திருக்கும். சோ இந்த போனோட விலைன்னு பார்க்கும்போது இது ஆஃபர்லாம் போக 16149 ரூபாய்க்கு உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 1000 ரூபீஸ் கூட தான். ஒருவேளை உங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் தான் வந்து பட்ஜெட் வந்து உங்களுக்கு ரொம்ப இடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க Moto G85 கூட வந்து இதே பட்ஜெட்ல அதாவது 15000 ரூபாய்க்கு உள்ளே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ அதோட லிங்க்கும் அது மாதிரி இந்த Moto G86 பவரோட லிங்க்குமே கீழ வந்து V ப்ராடக்ட்ல வந்து கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ எல்லாம் முடிச்சு ஃபைனலா முதல் இடத்துல இருக்கிற போன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் முதல் இடத்துல இருக்கிறதா சொல்ல போற போன் எதுனா Realme உடைய P3. சோ கொஞ்ச நாளாவே இந்த போன் வந்து முதல் இடத்துல தான் இருக்கு. சோ அந்த அளவுக்கு இதுல வந்து ஆல் ரவுண்டரான விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்படி என்ன ஆல் ரவுண்டரா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon உடைய 6 Gen 4 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 4 நானோமீட்டர் பில்ட் பண்ணப்பட்டது. 2.5 GHz வந்து இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடும் சப்போர்ட் பண்ணுது. முக்கியமா அதுல UFS 3.1 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த அந்த ஸ்டோரேஜ் டைப் வந்து இங்க வந்து கிடைக்குது. அது மாதிரி இதோட டிஸ்ப்ளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு GOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 2000 nits வந்து பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணுது. HDR 10+ இருக்குது. இது இல்லாம கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல்ல OIS சப்போர்ட் பண்ணக்கூடிய சோனியோட லைட்டியா 600 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இது இல்லாம 2 மெகாபிக்சல் எக்ஸ்ட்ரா சென்சார் கூட இருக்கு. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 20 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோட கேமரா ரிவ்யூன்னு பார்க்கும்போது டே லைட்ல வந்து பார்த்தா டைனமிக் ரேஞ்ச் சூப்பரா இருக்குது. லோ லைட்ல ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேமரான்னு சொல்ல முடியல. Android அப்டேட் பார்க்கும்போது இதுல Android 15 ஓட லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2 இயர்ஸ்க்கான Android அப்டேட்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்க Android 17 வரைக்கும் வரும்னு வந்து எதிர்பார்க்கலாம். முக்கியமா இதுல லார்ஜரான ஒரு வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான போன், அதாவது பெர்ஃபார்மன்ஸ்ல நல்ல ப்ராசஸர் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் வந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு சஸ்டைனான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும். இத நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இங்க வந்து 6050 மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற அளவுல ஒரு பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இதனால ஒரு சஸ்டைனான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. பேட்டரின்னு பார்க்கும்போது இங்க 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இத சார்ஜ் பண்றதுக்காக 45 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. சார்ஜர் பாக்ஸ்ல ப்ரொவைடும் பண்றாங்க. சோ ஆக மொத்தம் எல்லா சைடுலயுமே ஒரு பேலன்ஸ்டான போன், பெர்ஃபார்மன்ஸும் சரி, கேமராவும் சரி, பேட்டரியும் சரி, சார்ஜிங் சரி, எல்லா சைடுலயுமே ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ்டான போனா இருக்கிறதுனால தான் இந்த போனை வந்து பார்த்தா முதல் இடத்துல வந்து வச்சிருக்கோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த எல்லா போனோட லிங்க்குமே நான் கீழ வந்து V ப்ராடக்ட்ல வந்து கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்க வந்து தாராளமா வந்து கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த தரவரிசையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இத பத்தி உங்க கருத்துக்களை வந்து கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ஸ்டாகிராம்ல சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் from தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.